ஹாய், இந்த வீடியோவில் நம்ம நைவ் பேஸ் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் நம்ம பேஸ் தியரம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் அண்ட் பேஸ் தியரம் ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். நைவ் பேஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா ஒரு வாட்டி பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிற அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ ப்ரீவியஸாக நம்ம மார்ஜினல் ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்றத பார்த்தோம் and conditional probability for dependent and independent events பத்தி பார்த்தோம் and joint probability for independent and dependent events பத்தி பார்த்தோம் and ஃபைனலாக இந்த 3 கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேஸ் தியரம் டிரைவ் பண்ணோம். ஸோ பேஸ் தியரம் probability of A given B is equal to probability of B given A into probability of A divided by probability of B. இந்த வீடியோவில் நம்ம பேஸ் தியரம் அண்ட் நைவ் பேஸ் தியரமோட டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு இமெயில் கிளாசிஃபிகேஷன் யூஸ் கேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு இமெயில் வந்துச்சுன்னா அது குட் இமெயிலா, அதாவது ஹேம் இமெயிலா, இல்லாட்டி பேட் இமெயிலா, இல்லாட்டி ஸ்பேம் இமெயிலா அப்படின்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ நம்ம நைவ் பேஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் இந்த யூஸ் கேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஏதோ ஒரு இமெயில் வருது. ஸோ அந்த இமெயிலில் ஏதோ ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த இமெயில் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இதில் ஏதோ ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இமெயில் நம்ம ஸ்பேம் இமெயிலா அப்படின்ட்டு செக் பண்ணோம். அண்ட் பேரலி இந்த இமெயில் ஒரு ஹேம் இமெயிலா அப்படின்ட்டு செக் பண்ணோம். ஸோ ஹேம்னா குட் இமெயில், ஸ்பேம்னா பேட் இமெயில். ஸோ இங்கே இருக்கிற இந்த டேர்மை நம்ம எப்படி ரீட் பண்ணலாம்? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த இமெயில் இஸ் ஸ்பேம்? இங்கே ஒரு பைப் சிம்பிள் இருக்குல்ல, அதனால இந்த பைப் சிம்பிளை நம்ம கிவன் அப்படின்ட்டு ரிப்ரசன்ட் பண்ணுவோம். கிவன் இட்ஸ் கண்டென்ட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இந்த இமெயிலில் ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் U1 லாட்ரி அப்படின்ட்டுலாம். ஸோ இதுதான் அந்த கண்டென்ட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் கிவன் இமெயிலை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் கிவன் இமெயிலை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டேர்மை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் த இமெயில் இஸ் ஹேம். ஸோ இங்கே ஹேம் இருக்குல்ல, இந்த பைப் சிம்பிளை நம்ம கிவன் அப்படின்ட்டு ரிப்ரசென்ட் பண்ணுவோம். கிவன் இட்ஸ் கண்டென்ட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இந்த இமெயிலில் ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே U1 லாட்ரின்ட்டு, ஸோ அதுதான் இங்கே கண்டென்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு இங்கேயும் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம 2 கேல்குலேஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன் எதுக்குன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் கிவன் இமெயில் அண்ட் செகண்ட் கிளாசிஃபிகேஷன் எதுக்குன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் கிவன் இமெயில். ஸோ இப்போ எப்படி அந்த கேல்குலேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் கிவன் இமெயில் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ இதுக்காக தான் நம்ம பேஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் தியரம் என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B is equal to probability of B given A into probability of A divided by probability of B. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணணும்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ இங்கே இருக்கல, இதுதான் பேஸ் தியரம். A given B is equal to B given A into probability of A divided by probability of B. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் அண்ட் B என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேம். ஸோ இப்போ இந்த 2 டேர்ம்ஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் கிவன் இமெயில் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இமெயில் கிவன் ஸ்பேம் into probability of spam divided by probability of email. ஸோ இப்போ நம்ம இந்த கேல்குலேஷன் தான் பண்ணோம். ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற இந்த 2 டேர்மோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டரில் இருக்கிற இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இதாக கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் கிவன் இமெயில் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதே கேல்குலேஷனை நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் கிவன் இமெயிலுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹேம்னா ஒரு குட் இமெயில். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் கிவன் இமெயிலை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் யூசிங் பேஸ் தியரம். அகெயின் இதுதான் பேஸ் தியரம். இதில் A இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேம் அண்ட் B என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில். ஸோ ஹேம் அண்ட் இமெயிலை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் கிவன் இமெயில் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இமெயில் கிவன் ஹேம் இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் இமெயில். ஸோ இப்போ இந்த பார்ட்டில் நம்ம நியூமரேட்டரில் இருக்கிற இந்த 2 டேர்ம்ஸ் அண்ட் டினாமினேட்டரில் இருக்கிற இந்த டேர்மோட வேல்யூஸை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் கிவன் இமெயில் கிடச்சிரும். ஸோ ஒரு அன்னோன் இமெயில் வருது. அந்த அன்னோன் இமெயிலில் ஸ்பேமா இல்லாட்டி ஹேமான்ட்டு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்த 2 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த பார்ட்டை தான் நம்ம பேஸ் தியரம் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணோம். நம்மளுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 2 பார்ட் கிடச்சிச்சு. அண்ட்
ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் கிவன் இமெயிலையும் நம்ம பேஸ் தியரம் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அண்ட் நம்மளுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த பார்ட்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஃபைனலாக வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த டேர்முக்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் U1 லாட்ரி அப்படின்ட்டு ஒரு இமெயில் வருது. ஸோ இது வந்து ஹேமா ஸ்பேமா அப்படின்ட்டு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ அதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0.9 அப்படின்ட்டு வருதுன்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அந்த இமெயில் வந்து ஹேம் இமெயிலா அப்படின்ட்டு செக் பண்ணுறோம். அண்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு 0.1 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ வருதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.9 இஸ் கிரேட்டர் தேன் 0.1. ஸோ எந்த வேல்யூ வந்து லார்ஜ் வேல்யூ அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த வேல்யூ தான் லார்ஜ் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ எது ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸ்பேம் கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால வந்து U1 லாட்ரி இஸ் அ ஸ்பேம் கிளாஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இன்கேஸ் ஹேமோட வேல்யூ வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் இமெயில் பிலாங்ஸ் டு ஹேம் இமெயில் அப்படின்ட்டு ஆப்போசிட் கேஸும் நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் வந்து பண்ணுவோம். இப்போ இங்கே 3 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூஸ். ஸோ ஃபார் திஸ் பார்ட் அண்ட் this part and compare the results and assign the message to the class label with the highest probability. ஸோ இப்படி தான் வந்து நம்ம நைவ் பேஸ் தியரம் யூஸ் பண்ணி இமெயிலை வந்து ஹேமா இல்லாட்டி ஸ்பேமான்ட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போது நான் இங்கே வந்து 0.9 அப்படின்ட்டு எழுதியிருந்தேன், இங்கே வந்து 0.1 அப்படின்ட்டு எழுதியிருந்தேன். ஸோ எப்படி வந்து இந்த ஃபுல் டேர்ம் வந்து 0.9 வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது அண்ட் எப்படி வந்து இந்த ஃபுல் டேர்ம் வந்து 0.1 வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம இந்த பர்டிகுலர் பார்ட்டோட கேல்குலேஷனை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த பர்டிகுலர் பார்ட்டோட கேல்குலேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் வந்து நம்மளோட கொஸ்டின். அண்ட் இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த பார்ட்டில் தான் இருக்குது. அண்ட் அதேமாரி ஹேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நம்மளோட கொஸ்டின் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் கிவன் இமெயில். இதோட ஆன்சர் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த கேல்குலேஷனை தான் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நம்ம இந்த பார்ட் கேல்குலேஷனை தான் பண்ண போகிறோம் ஃபார் ஸ்பேம் அண்ட் ஹேம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நியூமரேட்டரில் இங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் இமெயில் கிவன் ஸ்பேம் இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் இருக்குது. இந்த இடத்துல வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் இமெயில் கிவன் ஹேம் இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ஸ்பேம் கிளாஸோட ப்ராபபிலிட்டியாக கண்டுபிடிக்கிறோம் அண்ட் இங்கே வந்து ஹேம் கிளாஸோட ப்ராபபிலிட்டியாக கண்டுபிடிக்கிறோம். பட் ஆனால் இந்த ரெண்டு ஃபார்முலாவில் இந்த டினாமினேட்டர் மட்டும் காமனாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் மட்டும் காமனாக இருக்கிறதுனால இந்த டினாமினேட்டரை நம்ம கேல்குலேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம டினாமினேட்டரை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம டினாமினேட்டரை கன்சிடர் பண்ணலன்னா நம்மளோட ரிசல்ட் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ டினாமினேட்டரை ரிமூவ் பண்ணால் அது நம்மளோட ரிசல்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. எப்படி அப்படின்றத இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டில் வந்து நியூமரேட்டரோட வேல்யூ 10 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க, டினாமினேட்டரோட வேல்யூ 2 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பார்ட்டில் வந்து நியூமரேட்டரோட வேல்யூ வந்து 4 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க அண்ட் டினாமினேட்டரோட வேல்யூ வந்து 2 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. எதுக்காக 10, 2லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பற்றி வரி பண்ண தேவையில்லை. இது ஜஸ்ட் டம்மி வேல்யூ. நம்ம இந்த கால்குலேஷனை பற்றி இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு டினாமினேட்டரை ரிமூவ் பண்ணால் அது வந்து நம்மளோட ரிசல்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ரிசல்ட் என்ன? 5 அண்ட் இதோட ரிசல்ட் என்ன? 2. ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவோம்? ஸோ எந்த வேல்யூ வந்து கிரேட்டர் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ 5 இஸ் கிரேட்டர் தேன் 2. அதனால் ஒரு அன்னோன் இமெயில் வருது. அந்த அன்னோன் இமெயிலோட வேல்யூஸ் வந்து 10/2 ஃபார் ஸ்பேம் அண்ட் அந்த அன்னோன் இமெயிலோட வேல்யூ வந்து 4/2 ஃபார் ஹேம். ஸோ இப்போ நம்ம அந்த அன்னோன் இமெயிலை ஹேம்ன்ஸ் கிளாஸிஃபை பண்ணுவோமா, ஸ்பேம்ன்ட்டு கிளாஸிஃபை பண்ணுவோமா? நம்ம வந்து ஸ்பேம்ன்ட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம். ஏன்னா ஸ்பேம் கிவன் இமெயிலோட ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து the unknown email is spam அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த கேல்குலேஷனில் வந்து நம்ம டினாமினேட்டரை வந்து வச்சுருக்கோம். ஸோ டினாமினேட்டர் இங்கே வந்து 2, இங்கேயும் வந்து 2 தான். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ப்ராபபிலிட்டி ஆஃப் இமெயில்ன்ட்டு இங்கே இருக்குது, இங்கேயும் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் இமெயில்ன்ட்டு இருக்குது. ஸோ இங்கே 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கேயும் வந்து 2 தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து டினாமினேட்டரை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம அதே ஸ்டெப்ஸை வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 10 டினாமினேட்டரை வந்து இக்னோர் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைனல் வேல்யூ 10 தான் இருக்கும். ஸோ நியூமரேட்டரை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துலையும் வந்து நம்ம டினாமினேட்டரை இக்னோர் பண்ணிட்டோம். ஸோ நியூமரேட்டரை மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ 4. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் கிவன் இமெயிலோட வேல்யூ வந்து 10 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம்.
ஸோ வித்தவுட் யூஸிங் டினாமினேட்டர் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் கிவன் இமெயில் வந்து 4 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். ஸோ 10 இஸ் கிரேட்டர் தேன் 4. ஸோ இதில் வந்து எது வந்து ஹையஸ்ட் வேல்யூ 10, ஏன்னா 10 இஸ் கிரேட்டர் தேன் 4. ஸோ 10 இஸ் கிரேட்டர் தேன் 4னால ஒரு அன்னோன் இமெயில் வருது, அந்த அன்னோன் இமெயில் இஸ் ஸ்பேம் அப்படின்ட்டு அகைன் கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ டினாமினேட்டர் வச்சு நம்ம கேல்குலேஷன் பண்ணும் போதும் அந்த அன்னோன் இமெயில் வந்து ஸ்பேம் அப்படின்ட்டு சொன்னோம். டினாமினேட்டர் எக்ஸ்க்ளூட் பண்ணி கேல்குலேஷன் பண்ணும் போதும் நம்ம அந்த அன்னோன் இமெயில் ஸ்பேம்ன்ட்டு தான் சொன்னோம். ஸோ நம்மளோட கம்பேரிசன் வந்து மாறாது. ஸோ இந்த டினாமினேட்டர் வந்து ஒரு நார்மலைசிங் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த டினாமினேட்டரை வந்து நம்ம கேல்குலேஷன்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்க்ளூட் பண்ணால் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிரும். ஸோ ஒரு அன்னோன் இமெயில் வருது, அந்த அன்னோன் இமெயிலை வந்து ஹேம் இல்லாட்டி ஸ்பேம்ன்ட்டு கிளாஸிஃபை பண்ணோம்னா நம்ம ஜஸ்ட் இந்த டேர்ம் அண்ட் இந்த டேர்மை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் ஃபார் ஸ்பேம். அண்ட் ஹேமுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் இந்த டேர்ம் அண்ட் இந்த டேர்மை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் டு கிளாஸிஃபை இட் ஆஸ் ஹேம். ஸோ நம்மளோட கேல்குலேஷன் வந்து சிம்பிளிஃபை ஆகிடுதுல, ஸோ அதனால தான் வந்து டினாமினேட்டரை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நியூ சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷன். ஸோ ஒரு அன்னோன் இமெயில் வருது, அந்த அன்னோன் இமெயிலை ஸ்பேம் இல்லாட்டி ஹேம் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணோம்னா நம்ம இந்த 2 ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கொஸ்டின் அண்ட் இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் டுக்கு பதில் இங்கே அப்ராக்சிமேட் அப்படின்ற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்ராக்சிமேட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம்னா வந்து ப்ரீவியஸாக நம்ம டினாமினேட்டர் வைக்கும் போது இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தது, நம்ம டினாமினேட்டரை இப்போ இக்னோர் பண்ணிட்டோம்ல ஃப்ரம் த கேல்குலேஷன். ஸோ அதனால் ஈக்குவல் டு யூஸ் பண்ணாமல் நம்ம அப்ராக்சிமேட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹேமில் வந்து இதுதான் வந்து நம்மளோட சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷன் அண்ட் இங்கேயும் வந்து அப்ராக்சிமேட் சிம்பிள் தான் இருக்கும், ஏன்னா இங்கேயும் வந்து நம்ம டினாமினேட்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூவை கண்டுபிடிப்போம் அண்ட் இந்த செகண்ட் டேர்மோட வேல்யூவை கண்டுபிடிப்போம் ஃபார் ஸ்பேம், அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூவை கண்டுபிடிப்போம் அண்ட் இந்த செகண்ட் டேர்மோட வேல்யூவை கண்டுபிடிப்போம் ஃபார் ஹேம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நைவ் பேஸ் கிளாஸிஃபையர் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடல். ஸோ இதை வச்சு நம்ம கிளாஸிஃபிகேஷன் டாஸ்க் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இதுதான் வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இமெயில் கிளாஸிஃபிகேஷன் டாஸ்கில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இமெயிலை வந்து நம்ம ஹேம் இமெயிலாக ஸ்பேம் இமெயிலாக அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ அதுக்காக இதுதான் வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம். ஸோ நைவ் பேஸ் வந்து ஒரு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்கும் டியூரிங் ட்ரைனிங். ஸோ ஃபீச்சர்ஸ் தான் வந்து நம்மளோட மெசேஜ். ஸோ நம்மக்கிட்ட வந்து 3 மெசேஜஸ் இருக்குது அண்ட் இந்த 3 மெசேஜஸோட ரெஸ்பெக்டிவ் லேபிள்ஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து ஸ்பேம், செகண்ட் மெசேஜும் வந்து ஸ்பேம், தேர்ட் மெசேஜ் வந்து ஹேம். ஸோ ஹேம்னா குட் இமெயில், ஸ்பேம்னா வந்து பேட் இமெயில். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட். ஸோ இப்போது ஒரு அன்னோன் இமெயில் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டெஸ்ட் டேட்டா அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமெயிலை நம்ம எப்படி வந்து ஹேம் இல்லாட்டி ஸ்பேம் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இமெயிலை வந்து நம்ம ஹேமா ஸ்பேமா இல்லாட்டி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம் டு ஃபைண்ட் வெதர் இட் பிலாங்ஸ் டு ஸ்பேம் கிளாஸ், அண்ட் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம் டு ஃபைண்ட் வெதர் தட் இமெயில் பிலாங்ஸ் டு ஹேம் கிளாஸ். ஸோ கண்டுபிடிச்ச அப்புறமா வந்து we will compare the value and assign the label to the email for which probability value is large. ஸோ இப்போ இந்த ஸ்பேம் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பேம் ஃபார்முலாவை நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமெயிலில் வந்து என்ன கண்டென்ட் இருக்குது, லாட்ரி அப்படின்ற ஒரே ஒரு வேர்ட் மட்டும் இருக்குது. ஸோ அதனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் கிவன் லாட்ரி. ஸோ இந்த இமெயிலை வந்து நம்ம அதில் இருக்கிற கண்டென்ட் ஆஃப் வேர்ட்ஸ் மூலிமா ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் கிவன் லாட்ரி is approximately equal to probability of lottery given spam. ஸோ இங்கே வந்து இமெயில் இருக்குல்ல, இதையும் வந்து நம்ம இங்கே லாட்ரி அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம் into probability of spam. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து நம்ம ஸ்பேம்க்கு கண்டுபிடிச்ச மாதிரி ஹேம்க்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஹேம் ஓட ஃபார்முலா. ஸோ ஹேம் இமெயில் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவையும் நம்ம லைட்டாக மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் கிவன் இமெயிலில் வந்து லாட்ரி சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் லாட்ரி கிவன் ஹேம் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம். அகெயின் இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்ச அப்புறமா 2 வேல்யூவும் கம்பேர் பண்ணிவிட்டு assign label to the email for which probability value was large. ஸோ இப்போ அந்த கேல்குலேஷனுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பேம் ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பேம் ஃபார்முலா எடுத்துகிட்டு வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட்
lottery belongs to spam or else probability of spam given lottery. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது கண்டுபிடிச்ச அப்புறமா நம்ம வந்து லேட்டராக வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் கிவன் லாட்ரியை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை எப்படி வந்து சால்வ் பண்ண போகிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பேம் ஃபார்முலாக்கு தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஸ்பேம் இமெயில் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு பேட் மினியான். ஸோ இங்கே வந்து இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் கிவன் லாட்ரி இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் லாட்ரி கிவன் ஸ்பேம் இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம். ஸோ நம்ம இதில் வந்து இந்த பாட்டு தான் வந்து கொஸ்டின் அண்ட் இந்த பாட்டு தான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் வந்து 2 டேர்ம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் மல்டிப்ளைட் பை செகண்ட் டேர்ம். ஸோ இதை வந்து லைக்லிஹுட் அப்படின்ட்டு சொல்லுவோம் அண்ட் இதை வந்து ப்ரையார் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் லைக்லிஹுட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் லாட்ரி கிவன் ஸ்பேம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் லாட்ரி occurs in spam message divided by total number of words in the spam message. So இதுதான் வந்து formula to find probability of lottery given spam. So total number of times lottery occurs in spam message. So இங்கே எங்கெல்லாம் வந்து spam இருக்கு? So first email and second email மட்டும் தான் spam. So இதில் வந்து எவ்வளோ வாட்டி lottery occur ஆகுது? So lottery வந்து இங்கே இருக்கு 1, lottery இங்கே இருக்கு 2, lottery இங்கே இருக்கு 3. So 3 times occur ஆனதுனால இங்கே 3 அப்படின்ட்டு represent பண்ணியிருக்கோம். Divided by total number of words in spam. ஸோ இங்கே டோட்டலாக எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணோம். ஸோ லாட்ரி வந்து 1, U2 1 3, லாட்ரி அகெயின் 4, கங்க்ராஜ் வந்து 5, லாட்ரி அகெயின் 6, வின்னர் வந்து 7. ஸோ டோட்டலாக வந்து 7 வேர்ட்ஸ் இருக்குது இன் ஸ்பேம் இமெயில் அலோன். ஸோ ஹேம் இமெயிலை கன்சிடர் பண்ணாதீங்க இந்த ஃபார்முலாவில். ஸோ அதனால தான் வந்து 3 divided by 7. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரையார் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ப்ரையார் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் ஸ்பேம் மெசேஜஸ் occur டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மெசேஜஸ். ஸோ இங்கே வந்து டோட்டலாக எவ்வளோ மெசேஜஸ் இருக்குது? 3 மெசேஜஸ் இருக்குது. ஸோ 1 2 3. ஸோ அதனால தான் டினாமினேட்டரில் 3 இருக்குது. அவுட் ஆஃப் 3 there are 2 ஸ்பேம் இமெயில்ஸ். ஸோ அதனால தான் வந்து நியூமரேட்டரில் 2 இருக்குது. ஸோ இப்போது நம்மக்கிட்ட வந்து இந்த டேர்மோட வேல்யூ கிடச்சிச்சு, இந்த டேர்மோட வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ நம்ம வந்து அதை மல்டிப்ளை பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்கிற நம்மளோட ஸ்பேம் ஃபார்முலாவை தான் நான் இங்கே அகெயின் ரிப்பீட்டாக எழுதியிருக்கேன் அண்ட் இதில் வந்து இந்த டேர்மோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 divided by 7 அண்ட் இந்த டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 divided by t. ஸோ லைக்லிஹுட் இன்டூ ப்ரையார். லைக்லிஹுடோட வேல்யூ 3/7 அண்ட் ப்ரையாரோட வேல்யூ 2/3. ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.28. ஸோ ஸ்பேம் கிளாஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஹேம் கிளாஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம ஹேம் கிளாஸோட ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ நவ் லெட்ஸ் சால்வ் ஃபார் ஹேம். ஸோ ஹேம்னா குட் மெசேஜ். ஸோ அதனால தான் இங்கே ஒரு குட் மினியான் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் கிவன் லாட்ரி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் லாட்ரி கிவன் ஹேம் இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கொஸ்டின் அண்ட் இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ அகைன் இதில் 2 டேர்ம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இதுதான் லைக்லிஹுட் அண்ட் இதுதான் செகண்ட் டேர்ம், இதுதான் வந்து நம்மளோட ப்ரையார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் லாட்ரி கிவன் ஹேம் நம்ம அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் லாட்ரி occurs in இங்கே வந்து நம்ம ஸ்பேம் கிளாஸை கன்சிடர் பண்ணுறதுனால இங்கே வந்து நம்ம ஹேம் கிளாஸுக்கு கண்டுபிடிக்க போகிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் லாட்ரி occurs in ஹேம் மெசேஜை வந்து நம்ம பார்க்கணும். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஹேம். ஸோ இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ ஹேம் மெசேஜஸ் இருக்குது? ஒரு ஹேம் மெசேஜ் தான் இருக்குது. ஸோ இந்த ஹேம் மெசேஜை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் லாட்ரி occurs in ஹேம் மெசேஜ். ஸோ லாட்ரி வந்து இங்கே ஒரு வாட்டி தான் occur ஆகுது. மேலே இருக்கிற இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போது ஹேம்க்கு மட்டும் தான் வந்து இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால வந்து நம்பர் ஆஃப் டைம் லாட்ரி occurs வந்து 1 in ஹேம் மெசேஜ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஹேம் மெசேஜ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து 1 2 3 4. ஸோ டோட்டலாக 4 வேர்ட்ஸ் இருக்குது, அதனால டிவைடட் பை 4. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ரையர் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹேம் மெசேஜஸ் occur டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மெசேஜஸ். ஸோ டோட்டலாக வந்து நம்மக்கிட்ட 3 மெசேஜ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து டினாமினேட்டரில் 3 இருக்குது அண்ட் இந்த 3 மெசேஜில் 2 மெசேஜஸ் ஸ்பேம் அண்ட் 1 மெசேஜஸ் ஹேம். ஸோ அதனால தான் 1 divided by 3. ஸோ நம்மக்கிட்ட இந்த 2 வேல்யூஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த 2 வேல்யூஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அகெயின் இந்த ஃபார்முலாவை நான் இங்கே ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அகெயின் அண்ட் நம்ம இந்த 2 பார்ட்டோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ
ஸோ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.08. ஸோ இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் கிவன் லாட்ரி அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.28. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம் கிவன் லாட்ரி அதோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.08. ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம போஸ்டீரியர் அப்படின்ட்டு சொல்வோம். அண்ட் இதையும் வந்து நம்ம போஸ்டீரியர் அப்படின்ட்டு தான் சொல்வோம். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக எப்படி வந்து இந்த லாட்ரி அப்படின்ற மெசேஜை வந்து ஹேமா இல்லாட்டி ஸ்பேமாட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸை வந்து நம்ம இப்போது கம்பேர் பண்ணோம். ஸோ கம்பேர் அண்ட் சி விச் இஸ் கிரேட்டர். ஸோ ஸ்பேமோட வேல்யூ தான் வந்து இஸ் கிரேட்டர் தேன் ஹேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 0.28 இஸ் கிரேட்டர் தேன் 0.08. ஸோ அதனால் லாட்ரி அப்படின்ற வேர்டு வந்து இஸ் ஸ்பேம் அப்படின்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அதை வந்து இங்கே போயிட்டு அப்டேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு இமெயில் வந்து ஹேம் இமெயிலா இல்லாட்டி ஸ்பேம் இமெயிலா அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டு ஃபைண்ட் த இமெயில் இஸ் ஸ்பேம். அண்ட் செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த இமெயில் இஸ் ஹேம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இங்கே லாட்ரி அப்படின்ற ஒரு டேர்மை வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம இந்த இமெயிலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இன்னொரு இமெயில் வருது, வின்னர் அப்படின்ட்டு ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தான் அந்த இமெயில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இமெயில் வந்து ஹேமா ஸ்பேமா அப்படின்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே லாட்ரி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ வின்னரை வந்து நம்ம இப்போ எங்கே வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ணுமா, இந்த இடத்துல அப்ளை பண்ணுமா, ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம ஜெனரிக்காக வந்து மாற்ற போகிறோம். ஸோ ஜெனரிக்கானா வந்து இங்கே லாட்ரி அப்படின்ற ஒரு டேர்மை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லாட்ரிக்கு பதிலாக வேர்டை வந்து நம்ம இங்கே ரிப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அதை பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம லாட்ரி அப்படின்ற ஒரு டேர்மை ரிமூவ் பண்ணிவிட்டு வேர்ட் 1 அப்படின்ட்டு இங்கே ரிப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்பேம் இமெயிலோட ஃபார்முலா. ஸோ லாட்ரிக்கு பதிலாக வேர்ட் 1 இங்கே ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் லாட்ரி இருந்தது, அதுக்கு பதிலாக வேர்ட் 1 ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஹேம் கிளாஸிஃபிகேஷனோட ஃபார்முலா. ஸோ இங்கேயும் வந்து லாட்ரிக்கு பதிலாக வேர்ட் 1 அப்படின்ட்டு ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கேயும் வந்து வேர்ட் 1 வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல லாட்ரி அக்கர் ஆகுது, இந்த இடத்துல லாட்ரி அக்கர் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு இடத்துல வந்து நம்ம லாட்ரிக்கு பதிலாக W1 அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ W1னா வந்து வேர்ட் 1 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த ரெண்டு ஃபார்முலாவில் வந்து நம்ம இந்த இமெயிலோட ப்ராபபிலிட்டியை வந்து அப்ளை பண்ணோம்னா வேர்ட் 1ல் வந்து லாட்ரி அப்படின்ட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணால் போதும். அண்ட் இப்போ இன்னொரு இமெயில் வருது. ஸோ அந்த இமெயிலில் வந்து வின்னர் அப்படின்ட்டு ஒரே ஒரு வேர்ட் மட்டும் இருக்குது. ஸோ இப்போது இந்த இமெயிலை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா நம்ம அகெயின் இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ வேர்ட் 1ல் இப்போ நம்ம வின்னரை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம், ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து probability of spam given winner is approximately equal to probability of winner given spam into probability of spam அப்படின்ட்டு ஈக்குவேஷன் மாறிடும். ஸோ word 1 represents the first word in this email. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து இப்போ ஜெனரிக்காக இருக்குது. ஸோ அகெயின் இந்த ஃபார்முலாவில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரு இமெயிலில் எப்போவுமே ஒரு வேர்ட் மட்டும் இருக்காது, அதில் வந்து மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட இது மாதிரி ஒரு இமெயில் வருது, கங்க்ராட்ஸ் 1 லாட்ரி. ஸோ இப்போ இந்த இமெயிலில் வந்து டோட்டலாக 4 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 4 வேர்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இந்த ஃபார்முலா ஃபார் ஸ்பேம் அண்ட் இந்த ஃபார்முலா ஃபார் ஹேம் ஸோ யூஸ் பண்ணி இந்த இமெயிலை வந்து ஹேமா ஸ்பேமா அப்படின்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா வந்து W1 represents word 1. இப்போது இந்த இமெயிலில் வந்து word 2, word 3, word 4லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த word 2, word 3, word 4 வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் எங்கே அப்ளை பண்ணுவோம் ஃபார் ஸ்பேம் கேஸ். அண்ட் ஹேம் கேஸில் இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல நம்ம word 2, word 3 வந்து எங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ண போகிறோம் ஃபார் ஸ்பேம் ஆஸ் வெல் அஸ் ஹேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பேமை எப்படி நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளோட இமெயிலில் 1 வேர்டு இருந்துச்சுன்னா அந்த 1 வேர்டோட ப்ராபபிலிட்டி வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம். ஸோ இன் ஸ்பேம் ஃபார்முலா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் லாட்ரி கிவன் ஸ்பேமை வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ நம்ம இமெயிலில் வந்து 4 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் திஸ் 4 வேர்ட்ஸ் கிவன் ஸ்பேமை வந்து கண்டுபிடிக்கணும்.
ஸோ 4 வேர்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் 1 கண்டுபிடிக்கணும், அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் 2 கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் 3 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் 4 given spam. ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 அப்ரோச் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் அப்ரோச். ஸோ பேஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டு ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கரண்ட் வேர்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அதர் வேர்ட் அக்கரன்ஸ். ஸோ பேஸ் தியரம் யூஸ் பண்ணால் கரண்ட் வேர்டோட ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அதர் வேர்ட்ஸ். ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் 1, வேர்ட் 2, வேர்ட் 3, வேர்ட் 4 வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் 1 given word 2 occurred, word 3 occurred, word 4 occurred in spam email. And probability of word 2 கண்டுபிடிக்கணும்னா probability of word 2 given word 3 occurred, word 4 occurred in spam email. So இங்க word 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா congrats, word 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா again congrats, word 3 வந்து 1, word 4 வந்து lottery. And probability of word 3 கண்டுபிடிக்கணும்னா probability of word 3 given word 4 in spam email and probability of word 4 வந்து probability of word 4 in spam email. ஸோ இந்த அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் அப்ரோச். ஸோ பேஸ் அப்ரோச் வந்து என்ன அசியூம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ட்ஸ் ஆர் டிபெண்ட் அப்பான் அக்கரன்ஸ் ஆஃப் அதர் வேர்ட்ஸ். ஸோ ஒரு வேர்டோட ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்கணும்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அதர் வேர்ட் அக்கரன்ஸ். ஸோ அதனால தான் வந்து இங்கே கிவன் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதனால் நம்ம பேஸ்க்கு பதிலாக நைவ் பேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நைவ் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ நைவ் அப்படின்ற ஒரு டேர்ம் எதை ரிப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டிபெண்டன்ஸ் அமாங் ஃபீச்சர்ஸ். ஸோ அதாவது இண்டிபெண்டன்ஸ் அமாங் வேர்ட்ஸ். So to find the probability of current word, it does not depend upon other word occurrence. So another one, the probability of W1 is equal to probability of W1 given spam. So another word 2, word 3, word 4 வந்து இங்க இந்த first இதுல இல்ல. ஏன்னா word 1 does not depend on the occurrence of word 2, word 3, word 4. So அதாவது இந்த first word congrats வந்து does not care about what other words are there in the email. ஸோ அதே போல் இப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் 2 இந்த செகண்ட் கங்க்ராட்ஸ் வந்து டஸ் நாட் கேர் அபவுட் த அக்கரன்ஸ் ஆஃப் அதர் வேர்ட் இன் த இமெயில். ஸோ அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் 3, ஸோ அதாவது 1 டஸ் நாட் கேர் அபவுட் த அக்கரன்ஸ் ஆஃப் அதர் வேர்ட் இன் த இமெயில். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் 4 வந்து ஜஸ்ட் வேர்ட் 4 தான். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் லாட்ரி கிவன் ஸ்பேம். ஸோ நம்ம இப்போ இந்த நைவ் அப்ரோச் தான் யூஸ் பண்ணி இந்த இமெயில் வந்து ஸ்பேம் இமெயில் இல்லாட்டி ஹேம் இமெயிலா அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட 2 அப்ரோச் இருந்துச்சு டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ பேஸ் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கரண்ட் வேர்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் அதர் வேர்ட் அக்கரன்ஸ். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஃபார்முலாவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைவ் பேஸ் அப்ரோச். ஸோ இங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கரண்ட் வேர்ட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் அதர் வேர்ட்ஸ். ஸோ அது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து நைவ் பேஸ் தான் வந்து யூஸ் பண்ணி ஒரு இமெயில் வந்து ஸ்பேமா இல்லாட்டி ஹேமா அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் கிவன் வேர்ட் 1, வேர்ட் 2, வேர்ட் 3 இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் 1 கிவன் ஸ்பேம் into probability of word 2 given spam into probability of word 3 given spam into probability of word 4 given spam into probability of spam. ஸோ நம்ம இமெயிலில் ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா நம்ம இந்த பார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து லைக்லிஹுட். நம்ம இமெயிலில் வந்து 4 வேர்டு இருந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் பார்ட் வந்து நம்ம டச் பண்ணல. ஸோ இந்த லாஸ்ட் பார்ட்டை வந்து ப்ரையார் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த லாஸ்ட் பார்ட்டை நம்ம எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்பேம்க்கு பண்ண மாதிரி ஹேம் இமெயிலுக்கும் வந்து ஃபார்முலாவை வந்து டிரைவ் பண்ணலாம். ஸோ ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்படி ரிப்ரசென்ட் பண்ணுவோம் இந்த லைக்லிஹுட்டை. ஸோ இன்கேஸ் 4 வேர்டு இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் வேர்ட் 1 given ham into probability of word 2 given ham into probability of word 3 given ham into probability of word 4 given ham. அண்ட் இந்த லாஸ்ட் பார்ட் இந்த ப்ரையாரை வந்து நம்ம டச் பண்ணல. ஸோ அது அப்படியே வந்து ரிமைன் ஆயிரும். ஸோ இப்போ
இந்த இமெயிலில் வந்து நம்ம எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் டூ ஃபார்முலாஸ். ஸோ அகெயின் இந்த இமெயிலில் வந்து 4 வேர்டு இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ இன்கேஸ் 4 வேர்டு இல்லாமல் 100 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபார்முலா வந்து மாறிடும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம ஸ்டில் ஜெனரிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இமெயிலில் வந்து எனி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ நம்ம வந்து 4 வேர்ட்ஸ் தான் இருக்கும், 5 வேர்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம எப்படி வந்து ஃபார்முலாவை ஸ்டில் ஜெனரிக்காக மாற்ற முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இமெயிலில் இருக்கிற லாஸ்ட் வேர்டை WM அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து WM அப்படின்ட்டு நான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்து WN, WI, WJ அப்படின்ட்டு கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ட் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ட்னா இங்கே கீழே இது மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்ல, இதுதான் சப்ஸ்கிரிப்ட். ஸோ நான் லாஸ்ட் வேர்டை வந்து WM அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். ஸோ அது மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்மளோட ஃபார்முலா வந்து ஜெனரிக்காக மாறிடும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் கிவன் W1, W2 .WM. ஸோ இந்த டாட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து வேர்ட்ஸ் பிட்வீன் W2 till லாஸ்ட் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 100 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா டாட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வேர்ட்ஸ் பிட்வீன் W2 to W100. ஸோ W3, W4 till W9 வந்து இந்த டாட் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து நான் என்னால் இங்கே எழுத முடியல. ஸோ அது மாதிரி எழுதுனா இந்த பெரிய ஸ்லைட் வந்து இந்த ஸ்லைடில் வந்து ஒரு பெரிய ஃபார்முலா வந்து ஆக்கியூபை ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து இன்பிட்வீன் வேர்ட்ஸை வந்து நான் டாட்டாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு எப்படி மாறிடும்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் W1 கிவன் ஸ்பேம் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் W2 கிவன் ஸ்பேம் அண்ட் டாட் எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா வந்து இன்பிட்வீன் வேர்ட்ஸ் பிட்வீன் W2 and WM ப்ராபபிலிட்டி. அண்ட் ஃபைனலாக வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் WM லாஸ்ட் வேர்ட் கிவன் ஸ்பேம் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜெனரிக்காக வந்து மாற்றுவோம். அண்ட் அதேமாரி நம்ம ஹேமுக்கும் வந்து இந்த ஃபார்முலாவை ஜெனரிக்காக மாற்றிடலாம். ஸோ லாஸ்ட் வேர்டை WM அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அண்ட் இங்கேயும் வந்து டாட் அப்படின்றது வந்து இன்பிட்வீன் வேர்ட்ஸ் பிட்வீன் W2 and the லாஸ்ட் வேர்ட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஹேமோட ஃபார்முலாவையும் மாற்றிடுவோம். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து எப்படி வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சது அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பேஸ் வந்து என்ன அசியூம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டு ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் வேர்ட் இட் அசியூம்ஸ் கரண்ட் வேர்ட் இஸ் டிபெண்ட் அப்பான் அதர் வேர்ட்ஸ் அக்கரன்ஸ் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நைவ் அப்படின்ற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ப்ராபபிலிட்டி டு ஃபைண்ட் கரண்ட் வேர்ட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த அக்கரன்ஸ் ஆஃப் அதர் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைச்சது. ஸோ ஃபார் 4 வேர்ட்ஸ் அண்ட் இது வந்து ஃபார் n நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். அண்ட் சிமிலர்லி ஃபார் ஹேம் கேஸ்க்கு வந்து ஃபார் 4 வேர்ட்ஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ஃபார் n நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து நைவ் பேஸ் அண்ட் பேஸ் தியரம்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி வந்து நம்மளுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் வந்து கிடச்சிச்சு அண்ட் இதை வந்து எப்படி வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பேம் ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பேம் ஈக்குவேஷன் என்ன? ஸோ நம்ம வந்து 4 வேர்ட்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பேம் ஈக்குவேஷன் ஃபார் 4 வேர்ட்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனை அப்படியே காப்பி பண்ணி நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன். ஸோ நம்ம இப்போ என்ன வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் வந்து வந்துச்சு. ஸோ பேஸ்லேருந்து நம்ம நைவ் பேஸாக வந்து வேர்டோட அக்கரன்ஸை வந்து வேர்டோட ப்ராபபிலிட்டியை வந்து மாற்றணும். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட் டேர்மை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் எப்படி இது வந்துச்சுன்ட்டு. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இந்த டேர்ம் இல்லை அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ we are now only having this left side term. So take the left side term alone. So probability of spam given word 1, word 2, word 3, word 4. So இப்போ இதில் வந்து நம்ம conditional probability for dependent event formula அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்ல கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார் இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஸோ இங்கே வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஃபார் டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா பேஸ் தியரமில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் finding word 1 depends upon the occurrence of other words. So word 2, word 3, word 4 in spam email. So அதனால தான் வந்து இங்கே conditional probability for dependent events வந்து எடுக்கிறோம், independent events வந்து நம்ம எடுக்கல. ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து probability of A given B is equal to probability of A and B divided by probability of B. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. ஸோ probability of getting odd number given the dice showed a number greater than 1 after landing. ஸோ அதை கூட நம்ம வந்து வென் டயக்ராம் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணி எப்படி வந்து இந்த ஃபார்முலா வந்து வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம்.
ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் வந்து நம்ம இப்போது இந்த டேர்மோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏ என்ன ரெப்ரசென்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ரெப்ரசென்ட் பண்ண போகுது, அண்ட் பி எதை ரெப்ரசென்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா W1 W2 W3 W4 ரெப்ரசென்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ இந்த ஏவோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணால் இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு இது மாதிரி மாறிடும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் அண்ட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா word 1 word 2 word 3 word 4 டிவைடட் பை கீழே வந்து வெறும் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இருக்குது, அதனால தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் word 1 word 2 word 3 word 4. ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்லேருந்து தேர்ட் ஸ்டெப் மூவ் ஆக போகிறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம டினாமினேட்டரை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம் டு சிம்பிளிஃபை ஆர் கேல்குலேஷன். ஸோ டினாமினேட்டரை ரிமூவ் பண்ண அப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. ஸோ டினாமினேட்டரை ரிமூவ் பண்ண அப்புறமா ஈக்குவல் டு சிம்பிள் வந்து அப்ராக்சிமேட் சிம்பிளாக மாறிடும். ஏன்னா நம்ம டினாமினேட்டரை வந்து கேல்குலேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ரிமூவ் பண்ணிடுறோம்ல. ஸோ அதனால நம்மளுக்கு எக்ஸாக்ட் ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடைக்காது, அப்ராக்சிமேட் ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த அப்ராக்சிமேட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 4க்கு போகலாம். ஸோ ஸ்டெப் 3ல டினாமினேட்டரை ரிமூவ் பண்ண அப்புறமா ஸ்டெப் 4ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 4ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ டினாமினேட்டர் ரிமூவ் பண்ண அப்புறமா ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு இந்த டேர்ம் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து we want to find the probability that the four words occur together. ஸோ occur together அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக வந்து ப்ராபபிலிட்டிஸ் பற்றி பார்த்தோம்ல. ஸோ if you want to find the probability of A and B occurring together, அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த 4 வேர்ட்ஸை நம்ம எப்படி ரிப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து W1 W2 W3 W4 வந்து W1 and W2 and W3 and W4. ஸோ ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டியில் வந்து நம்ம and டேர்ம் வந்து யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி ஆஃப் A and B அப்படின்னா வந்து probability of is equal to probability of A into probability of B. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ W1 W2 W3 வந்து நம்ம இது மாதிரி ரிப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே இப்போ ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இங்கே இருக்கிற இந்த 3 டேர்ம்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ செட் தியரியில் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஸோ இதை வந்து ஏன் இது மாதிரி அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா வந்து இது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இது ஜஸ்ட் செட் தியரியில் வந்து இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் இதை கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இப்போது இந்த டேர்ம் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்மளுக்கு இந்த டேர்ம் கிடச்சிச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா வந்து ஏவை வந்து ஸ்பேம் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம், அண்ட் பி இன்டர்செக்ஷன் சியை வந்து W1 W2 W3 W4 அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏ B intersection B intersection C வேல்யூஸை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணால், இந்த ஃபஸ்ட் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் அண்ட் W1 அண்ட் W2 அண்ட் W3 அண்ட் W4. ஸோ இங்கே பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, இங்கே நிறைய ப்ராக்கெட்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம், அண்ட் எல்லா டேர்ம்ஸ்க்கும் நடுவில் வந்து அண்ட் அப்படின்ற இந்த சிம்பிளை வந்து ரிப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் செட் தியரி. அண்ட் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C, ஸோ ப்ராக்கெட்ஸ்குள்ளே B இன்டர்செக்ஷன் C இருக்குது. இதை வந்து நம்ம இன்னொரு ஃபார்மாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், C இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் A. ஸோ அதனால இப்போ இந்த செகண்ட் பார்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஸ்பேம் டேர்மை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம லாஸ்ட் பார்ட்டில் வந்து மூவ் பண்ணிட்டோம், அண்ட் W1 W2 W3 W4 வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் வந்து இங்கே 2 ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் W1 அண்ட் W2 அண்ட் W3 அண்ட் W4 அண்ட் ஸ்பேம். ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நான் ஸ்டார் அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ எதுக்காக ஸ்டார் அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா வந்து இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கரண்ட்டாக எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அண்ட் எதை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத ஜஸ்ட் ஷார்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நான் இது மாதிரி ஒரு ஸ்டார் சிம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டேர்ம் எடுத்து நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த டேர்மோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்.
ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஃபார் டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் இல்லாட்டி மல்டிப்ளிகேஷன் ரூல் ஆஃப் ப்ராபபிலிட்டியை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதோட ஃபார்முலா இதுதான். probability of A and B is equal to probability of A given B into probability of B. ஸோ நம்ம ப்ரீவியஸாக சொன்னால வேர்ட்ஸ் ஆர் அக்கரிங் டுகெதர் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி ஹெல்ப் யூஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த டேர்மை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா. இப்போ ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து W1 அண்ட் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ் W2 அண்ட் W3 அண்ட் W4 அண்ட் ஸ்பேம். ஸோ இப்போ இந்த A அண்ட் B வேல்யூஸை வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? ஸோ இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்களே வந்து ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி எப்படி வந்து இந்த வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ A வந்து W1, அதனால தான் W1 given அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்குது given. பியோட வேல்யூ வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ், அதனால தான் இங்கே இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. மல்டிப்ளைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் B, அதனால தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் பியில் இருக்கிற வேல்யூஸ். ஸோ இப்போது இந்த டேர்மை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம அகெயின் ரிகர்சிவாக இந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி இல்லாட்டி மல்டிப்ளிகேஷன் ரூலை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த டேர்ம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த டேர்மில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் word 2 and word 3 and word 4 and spam அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த டேர்மில் அகெயின் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் ரூலை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போது A அண்ட் பியோட வேல்யூ மாறிடும். ஸோ ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா W2 அண்ட் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிச்சம் இருக்கிற டேர்ம் W3, W4 அண்ட் ஸ்பேம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பண்ண அதே ஸ்டெப்ஸ் தான் வந்து இப்போ இந்த லாஸ்ட் டேர்முக்கு வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த A அண்ட் B வேல்யூஸை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி எப்படி வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ A என்ன W2 இப்போது பைப் சிம்பிள் இருக்குது. ஸோ given B என்ன இந்த டேர்ம்ஸ், ஸோ அதனால் இங்கே இந்த டேர்ம்ஸ் இருக்குது இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் B என்ன அகெயின் இந்த டேர்ம்ஸ். ஸோ அதனால் இந்த டேர்ம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அகெயின் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் ரூலை வந்து ரிகர்சிவாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ எந்த டேர்முக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் வந்து லாஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே W3 அண்ட் W4 அண்ட் ஸ்பேம் இருக்குது. ஸோ அதனால் இப்போது இந்த டேர்மில் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ A அண்ட் பியோட வேல்யூஸ் மாறிடும். A வந்து W3, B வந்து W4 அண்ட் ஸ்பேம். ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணி எப்படி வந்து இந்த பர்டிகுலர் டேர்ம் வந்து இது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அகெயின் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அகெயின் இந்த பர்டிகுலர் லாஸ்ட் டேர்மை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஏன்னா இங்கே அண்ட் சிம்பிள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பர்டிகுலர் டேர்மை மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ A வந்து இப்போ W4 அண்ட் B வந்து இருக்கிற மற்ற டேர்ம். ஸோ மற்ற டேர்ம்னா வந்து வெறும் ஸ்பேம் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண அப்புறமா இந்த டேர்ம் வந்து இது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஃபைனலாக வந்து டேர்மில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அப்படின்ட்டு எந்த டேர்ம்ஸும் வந்து அது கூட இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம இந்த வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வேல்யூவை தான் நம்ம இப்போது ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, ஸ்டெப் 7, ஸ்டெப் 8, ஸ்டெப் 9, ஸ்டெப் 9ல் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படின்னா வந்து நம்ம ரிகர்சிவாக வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல் ஆஃப் ப்ராபபிலிட்டியை வந்து இந்த லாஸ்ட் டேர்மில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்ம அந்த லாஸ்ட் டேர்மை மட்டும் எடுத்துகிட்டு அதை அகெயின் வந்து நம்ம ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த டேர்மோட வேல்யூ வந்து ஃபைனலாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த வேல்யூவை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த வேல்யூவை நம்ம இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து நம்ம எக்ஸாம்பிளில் வந்து வெறும் 4 வேர்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ 4 வேர்ட்ஸுக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஃபார்முலா கிடச்சிருக்கு. இன்கேஸ் நம்ம எக்ஸாம்பிள் இல்லாட்டி மெசேஜில் வந்து மோர் தென் 4 வேர்ட்ஸ், அதாவது 100 வேர்ட்ஸ் ஆர் 1000 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து இன்னும் பெருசாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஏன் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே ரிகர்சிவாக மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம்ல. ஸோ அது மாதிரி இப்போ 1000 வேர்ட்ஸ் இல்லாட்டி 2000 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது மாதிரி நம்ம வந்து ரிகர்சிவாக பண்ணிகிட்டே இருப்போம்.
ஸோ மெனி டைம்ஸ். ஸோ அது மாதிரி பண்ணும்போது இந்த ஃபார்முலாவோட லென்த் வந்து ரொம்ப பெருசாயிரும். ஸோ இதை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் வந்து அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டாட்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னா வேர்ட்ஸ் பிட்வீன் W3 and W100. ஸோ இதை வந்து இந்த ஸ்லைடில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து இங்கே டாட் அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபார்முலாவில் ஃபைனலாக நம்ம வந்து டேட்டா செட்டில் இருக்க வேல்யூஸை வந்து யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டேர்ம்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம ஒரு டம்மி டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணோம். அதில் வந்து 2 ஸ்பேம் இமெயில்ஸ் அண்ட் 1 ஹேம் இமெயில் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் லாட்ரி கிவன் ஸ்பேமை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து 1000 வேர்ட்ஸ் இருக்குது, இல்லாட்டி 2000 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபார்முலா ரொம்ப பெருசாக எக்ஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட ஒரு மெசேஜ் இருக்குது, லாட்ரி ஒன் in state XYZ on 12th December 14 million அப்படின்ட்டு. ஸோ இதோட வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் இந்த டேர்மில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அசியூம் W1 வந்து லாட்ரி, கிவன் W2 வந்து U and W3 வந்து 1. ஸோ and state and XYZ and on and 12th and off and December and 1 and 4 million and spam. ஸோ now இப்போ இந்த காம்பினேஷன் உள்ள இருக்கிற இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டா செட்டில் வந்து இருக்கான்ட்டு செக் பண்ணோம். ஸோ இது மாதிரி காம்பினேஷன் உள்ள வேர்ட்ஸ் வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டா செட்டில் வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். மேபி ஒரு வேர்டு வந்து மிஸ் ஆகிருக்கும், இல்லாட்டி 2 வேர்டு வந்து மிஸ் ஆகிருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து 1 word is dependent upon another word's occurrence. So lottery is dependent upon the occurrence of U1 state XYZ on 12th of December 1 4 million. ஸோ இந்த மற்ற டேர்ம்ஸ் இல்லாட்டி மற்ற வேர்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸாக்டாக இந்த வேல்யூ வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டா செட்லேருந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இது மாதிரி காம்பினேஷன் ஓட வேர்ட்ஸ் வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட்டில் வந்து இருக்காது. 1 or 2 வேர்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும், இல்லாட்டி இது மாதிரி ஒரு காம்பினேஷனே வந்து இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இதுதான் வந்து சேலஞ்சஸ். ஸோ இங்கே மெயின் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ட்ஸ் ஆர் டிபெண்ட் அப்பான் அனதர் வேர்ட்ஸ் அக்கரன்ஸ். ஸோ நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தது வந்து பேஸ் தியரம். ஸோ பேஸ் தியரம் வந்து என்ன அசியூம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈச் வேர்ட் இஸ் டிபெண்ட் அப்பான் அதர் வேர்ட். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இதனால வந்து நம்ம இதை கேல்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்ட். ஸோ இட் காசஸ் காம்ப்ளெக்சிட்டி இன் த கேல்குலேஷன் பிகாஸ் வேர்ட் இஸ் டிபெண்ட் அப்பான் அதர் வேர்ட்ஸ். ஸோ இது எப்படி வந்து நம்ம ரிசால்வ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ வேர்ட் இஸ் டிபெண்ட் அப்பான் அதர் வேர்ட்ஸ். ஸோ இந்த டிபெண்ட் அப்படின்ற இந்த டேர்மை நம்ம இண்டிபெண்ட் அப்படின்ட்டு மாற்ற போகிறோம். ஸோ எப்படி அதை மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தான் வந்து நைவ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் தியரமை நம்ம நைவ் பேஸ் தியரமாக மாற்ற போகிறோம். ஸோ நைவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ நைவோட மீனிங் வந்து இண்டிபெண்டன்ஸ். ஸோ இட் அசியூம்ஸ் independence among features. So நம்மளோட எக்ஸாம்பிளில் வந்து ஃபீச்சர்ஸ்னா வேர்ட்ஸ். ஸோ இட் அசியூம் இண்டிபெண்டன்ஸ் அமாங் வேர்ட்ஸ். ஸோ presence of one feature will not affect another or presence of one word will not affect another. ஸோ அதனால வந்து word are being independent from each other. ஸோ இப்போ இந்த நைவ் டேர்மை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் இன் பேஸ் தியரம். ஸோ இது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா வந்து எப்படி மாறுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கரண்ட் ஸ்டேட் ஆஃப் ஃபார்முலா யூசிங் பேஸ் தியரம். ஸோ இப்போ இந்த பேஸ் தியரமில் வந்து நம்ம நைவ் கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ நைவ்னா வந்து independence among features. It assumes independence among features. So or independence among words. So base theorem ஓட வேல்யூல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் எடுத்துக்கலாம். So now let's apply independence among features. So or independence among words. So probability of W1 given W2 and W3 and W4 and spam எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து now we are assuming independence among words. அதனால word 1 will not be dependent upon word 2 and word 3 and word 4. அதனால இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இண்டிபெண்ட் அமாங் வேர்ட்ஸை மட்டும் தான் வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். அதனால ஸ்பேமை வந்து ரிமூவ் பண்ண மாட்டோம். அதனால இந்த டேர்மோட வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் W1 given spam அப்படின்ட்டு மாறிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். லெட்ஸ் அப்ளை இண்டிபெண்டன்ஸ் அமாங் ஃபீச்சர்ஸ்.
So probability of W2 given W3 and W4 and spam. So W3 is not dependent upon W2 is not dependent upon W3 and W4. So அதனால இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அதோட ரிசல்ட் தான் இது. அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்முக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ W3 is not dependent upon W4. So we are assuming independence among features. ஸோ அதோட ரிசல்ட் தான் இது. இப்போ W4 எடுத்துக்கலாம். ஸோ W4 given spam is equal to W4 given spam. ஏன்னா இங்கே வந்து W5 W6 அப்படின்ற வேர்டில் இல்லை. ஸோ அதனால் இதோட ரிசல்ட் வந்து சேம். அண்ட் ஃபைனலாக இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேம். இங்கே வேறு எந்த வேர்ட்ஸுமே இல்லை. ஸோ இது வந்து பிஃபோர் அஸ்யூமிங் இண்டிபெண்டன்ஸ் அமாங் ஃபீச்சர்ஸ், இது வந்து ஆஃப்டர் அஸ்யூமிங் இண்டிபெண்டன்ஸ் அமாங் ஃபீச்சர்ஸ். ஸோ இது வந்து பேஸ் தியரம், இது வந்து நைவ் பேஸ். ஸோ நம்மளோட ஃபார்முலா வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு இப்போது. அண்ட் நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண அந்த 2 இஷ்யூஸ் வந்து இப்போ வந்து அக்கர் ஆகாது. இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணலாம் ஃப்ரம் த ட்ரைனிங் டேட்டா செட். ஸோ இதுதான் வந்து பேஸ் தியரம். ஆஃப்டர் அஸ்யூமிங் இண்டிபெண்டன்ஸ் அமாங் ஃபீச்சர்ஸ் ஆர் கண்டிஷனல் இண்டிபெண்டன்ஸ் அமாங் வேர்ட்ஸ், இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து இது மாதிரியா மாறிடுச்சு. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து எந்த ஸ்டெப்பில் வந்து இருந்தோம்? இந்த 4th ஸ்டெப்பில் இருந்தோம். இந்த 4th ஸ்டெப்பில் இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ரிகர்சிவாக மல்டிப்ளிகேஷன் ரூல் ஆஃப் ப்ராபபிலிட்டியை வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரிகர்சிவாக மல்டிப்ளிகேஷன் ரூல் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ண அப்புறமா நம்மளுக்கு அந்த டேர்மோட வேல்யூ கிடச்சிச்சு. அண்ட் ஃபைனலாக வந்து அந்த ஃபார்முலாவில் இருக்கிற இஷ்யூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அந்த இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ண அப்புறமா நம்ம நைவ் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ நைவ் மீன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அமாங் ஃபீச்சர்ஸ். ஸோ நைவ் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறமா நம்மளோட வேல்யூஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ ஆஃப்டர் அஸ்யூமிங் இண்டிபெண்டன்ஸ் அமாங் ஃபீச்சர்ஸ். ஸோ அதனால தான் வந்து இங்கே இந்த டேர்ம் வந்து நான் எழுதியிருக்கேன். அந்த 4th பாயிண்ட்ல வந்து நம்ம என்ன வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போது இந்த டேர்மோட வேல்யூ தான் வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து அதை அப்ளை பண்ண அப்புறமா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ நான் இப்போ இந்த வேல்யூவையும் மேலே நம்ம என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற இந்த வேல்யூவும் கம்பேர் பண்ணால் ரெண்டுமே சேம். ஸோ இதுதான் வந்து நைவ் பேஸ் தியரம். ஸோ இது வந்து நம்ம ஸ்பேம் கிளாஸ்க்கு மட்டும் தான் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போது நம்ம பார்த்த அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹேம் கிளாஸ் ஃபார்முலாலையும் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அப்ளை த சேம் So the same derivation applies from the Ham equation as well. ஸோ எப்படி இந்த டேர்ம் அண்ட் இந்த டேர்ம் வந்துச்சு அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஸ்பேமோட ஈக்குவேஷன் இருக்குது அண்ட் ஹேமோட ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இது வந்து நைவ் பேஸ் தியரம். ஸோ ஏன்னா வந்து இங்கே we are assuming independence among features, அதாவது word 1 will not worry about occurrence of word 2, word 3 or other words. So same applies for here as well. ஸோ இப்போ ஒரு புது இமெயில் வந்திருக்கு அண்ட் இந்த இமெயிலை வந்து நம்ம ஹேமா ஸ்பேமா அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்பேமோட ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஹேமோட ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து பிக் த கிளாஸ் வித் த ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி வேல்யூ அண்ட் அசைன் த கிளாஸ் லேபிள் டு த அன்னோன் இமெயில். ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த 2 ஃபார்முலாவை நம்ம ஜெனரிக்காக இன்னொரு வேவாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து இன்னும் ஷார்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பேமோட ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம், ஹேமோட ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். இங்கே நிறைய வந்து மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம அடிஷன் யூஸ் பண்ணுறோமோ ஃபார் மெனி டேர்ம்ஸ் நம்ம அதை சம்மேஷனாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அமாங் மெனி டேர்ம்ஸ் அதை வந்து நம்ம பை சிம்பிள் மூலயமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து இங்கே பை சிம்பிள் இருக்குது அண்ட் இந்த பை சிம்பிளில் வந்து j is equal to 1 to m அப்படின்ட்டு இருக்குது. ஸோ j is equal to 1 to m எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து கரண்ட்டாக ஐட்டேட் ஆகிற வேர்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஒரு இமெயிலில் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த இமெயிலோட வேர்ட்ஸை வந்து நம்ம w1 wm அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ w1 வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் இந்த இமெயில், wm வந்து லாஸ்ட் வேர்ட் இந்த இமெயில். ஸோ அதனால் வேர்ட்ஸை வந்து நம்ம ஐட்டேட் பண்ணுறோம் அண்ட் ஐட்டேட் பண்ண அப்புறமா இங்கே இருக்கிற இந்த டேர்மை வந்து நம்ம ஷார்ட்டாக இது மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் wj given spam. ஸோ j எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கரண்ட்டாக ஐட்டேட் ஆகிற அந்த வேர்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் ஃபைனலி வந்து நம்ம டாட் ஸோ மல்டிப்ளைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரையர் அண்ட் இதுதான் வந்து நம்மளோட லைக்லிஹுட். ஸோ
இதே லாஜிக்கை நம்ம இப்போது ஹேம் ஃபார்முலாவுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பை சிம்பிள் யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த லைக்லிஹுட் டேர்மை வந்து நம்ம ஷார்ட்டாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், மல்டிப்ளைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம். ஸோ இப்போது நம்மக்கிட்ட வந்து 2 ஈக்குவேஷன் வந்து இருக்குது. ஸோ திஸ் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ஸ் ஸ்பேம் ஃபார்முலா, திஸ் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ஸ் ஹேம் ஃபார்முலா. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனை அகைன் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிள் ஈக்குவேஷனை வந்து மாற்ற முடியும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை வந்து நம்ம ஷார்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், ஸ்பேம் அண்ட் ஹேம். ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய காமன் டேர்ம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பை ஜே இஸ் ஈக்குவல் டு 1 வந்து காமனாக இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் டபிள்யூஜே அதுவும் காமனாக இருக்குது. கிவன் ஸ்பேம் இங்கே கிவன் ஹேம் இதுதான் வந்து சேஞ்ச் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் இங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேம். ஸோ இந்த 2 வேர்ட்ஸ் மட்டும் தான் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து இப்போது இந்த 2 ஈக்குவேஷனை வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 கிளாஸஸ் இருக்குல்ல, ஸோ அதனால் அந்த கிளாஸஸ் வந்து ஹேம் அண்ட் ஸ்பேம் அதை வந்து சி அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆர்க் மேக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. ஆர்க் மேக்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸ் ஆஃப் த ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ எதுக்காக இங்கே ஆர்க் மேக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஆர்க் மேக்ஸ் கீழே வந்து ஐ பிலாங்ஸ் டு ஸ்பேம் அண்ட் நாட் ஸ்பேம் அப்படின்ட்டு இதை வந்து நம்ம ரீட் பண்ணோம். அண்ட் ஐ எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற இந்த காமன் டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஸோ பை வந்து காமனாக இருக்குது, அதை அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். பி காமனாக இருக்குது, தீஸ் 2 ஈக்குவேஷன் அதையும் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். டபிள்யூஜே காமனாக இருக்குது, இதையும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்பேம் ஆர் ஹேமை எப்படி காமனாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேம் ஆர் ஸ்பேமை சீனை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதனால சீன்ட்டு போட்டுட்டு கரண்ட்டாக ஐட்ரேட் ஆகிற அந்த கிளாஸ் லேபில் வந்து நம்ம ஐ அப்படின்ட்டு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதனால சிஐ அப்படின்ட்டு இங்கே போட்டுட்டோம். மல்டிப்ளைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேம் ஹேமை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் சி, அண்ட் கரண்ட்டாக ஐட்ரேட் ஆகிற அந்த கிளாஸை ஐ அந்த வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இங்கே ஐ இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து மேலே இருக்கிற 2 ஈக்குவேஷனை வந்து ஒரே ஈக்குவேஷன் மூலமா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போது ஆர்க் மேக்ஸ்னா என்ன? ஸோ நம்ம வந்து இந்த கேல்குலேஷன் பண்ண அப்புறமா நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் U1 லாட்ரி அப்படின்ற மெசேஜுக்கு வந்து 0.9, 0.1 அப்படின்ட்டு வேல்யூ வரும். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் எந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து ஆர்க் மேக்ஸ் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இட் கிவ்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே ஹையஸ்ட் வேல்யூ என்ன 0.9, அதனால இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன 0. ஸோ பைத்தானில் நம்ம லிஸ்ட் படிச்சிருப்போம். இண்டெக்ஸ் வேல்யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா 1ஓட இண்டெக்ஸ் வந்து 0, 2ஓட இண்டெக்ஸ் 1, 3ஓட இண்டெக்ஸ் 2. ஸோ இங்கே வந்து 0.9 தான் ஹையஸ்ட் வேல்யூ, இதோட இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ அதனால் நம்மளுக்கு 0 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போது 0 வந்து இங்கே எந்த வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதை எடுத்துக்கோங்க. ஸோ 0 வந்து ஸ்பேம் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனால் U1 லாட்ரி பிலாங்ஸ் டு ஸ்பேம் அப்படின்ட்டு நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நைவ் பேஸ் தியரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லப்லாஸ் ஸ்மூத்திங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக வந்து லப்லாஸ் ஸ்மூத்திங் அப்ளை பண்ணுறோம், இது அப்ளை பண்ணலன்னா என்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்.